அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நாம் இப்போ செய்கிறது எள்ளு பூரண கொழக்கட்டை. இந்த கொழக்கட்டைங்கிறது நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியமானது. பதப்படுத்தின அரிசியில் நீங்கள் அதாவது ஒரு 40 நிமிஷம் பச்சரிசியை ஊற வச்சு நல்ல நிழல் உணர்த்தி நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா 1 பங்கு மாவுக்கு 1.25 பங்கு தண்ணி போதும். இல்லை கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவாக இருந்தால் அவங்க ராவாக அரைச்சி கொடுக்கறதால 1.5 பங்கு தண்ணி இழுக்கும். அந்த விரிசல் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் அந்த சொப்பு செய்ய போகும்போது காய்ச்சி ஆறின பாலை கலந்து அந்த சொப்பு செய்யும்போது விரிசல் விட்டு வராது. ரொம்ப ஈஸி மெத்தடாக நான் 2 மெத்தட் இதில் சொல்லியிருக்கேன். நம்ம வழிபடுறது எப்போவுமே எந்த ஆன்மீக விஷயத்துக்கும் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு நம்ம வழிபடுறோம். இந்த டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நாம் தினப்படி கர்மாவை தரக்கூடியவர் சனி பகவான். அப்போ சனி பகவானோட பிடியில் 7.5 சனிக்காரங்க தான் இருக்காங்க, அஷ்டம சனிக்காரங்க தான் இருக்காங்க. இல்லை, டே டு டே கர்மாவை தர்றவர் சனி. அப்போ இந்த சனி பகவானோட நமக்கு தரக்கூடிய கர்மாவில் நாம் அதை சரி பண்ணிக்கிறதுக்கும், தீமைகள் வரும்போது நமக்கு ஒரு இன்டியூஷன், ஒரு உள்ளுணர்வு சொல்லும் பொழுது அந்த தீமைக்குள்ளே நம்ம சிக்காமல் இருக்கிறதும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் எள்ளு சேர்த்து கொழக்கட்டை செய்யணும். அதுக்காக தான் நான் இந்த பதிவை, நீங்கள் என்ன பூரணம் செய்தாலுமே அதில் ஒரு 5-6 எள்ளு, அதாவது தேங்காய் பூரணமோ கடலை பூரணமோ ஒரு 5-6 எள்ளை நீங்கள் அதில் கலந்து செய்யும்போது உங்களுக்கான அந்த டே டு டே வரக்கூடிய கர்மாக்கள் கண்டிப்பாக கரையும். 100 கிராம் மாவு அந்த பிடிக்கக்கூடிய கப்பு இது. 1 கப்பு பதப்படுத்தின அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அதில் அதே கப்பாலேயே 1 பங்கு தேங்காய், இதில் கழுவி காய வச்சுருக்க கருப்பு எள்ளு 1/4 பங்கு, வெல்லம் 1 பங்கு, அதாவது 1 பங்கு தேங்காய்னா 1 பங்கு வெல்லம். நான் கொஞ்சம் தலையை தட்டி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி 1 பங்குக்கு 1.25 பங்கு தான் தண்ணி நம்ம ஊற்றிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 பங்கோ 1 பங்கோ நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். லைட்டாக கையை தொட்டு பிசைய அதுக்காக துளி உப்பு போடுறோம். நல்லெண்ணெய் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா கலந்து கொடுத்துட்றோம் மாவை. தண்ணி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கொதிக்கணும். இதுதான் பதம். இப்போ எடுத்து 1.25 பங்குக்கு மீதம் எவ்வளோ வச்சிங்களோ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ 1.25 பங்கு தண்ணியை ஒரு கரண்டியினுடைய அடிபாகத்தை வச்சுக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான டோவாக வரும். ஒன்னேகால் பங்குக்கு மேலே ஊற்ற வேண்டாம் பதப்படுத்தின அரிசி மாவுக்கு. இப்போ மூடி போட்டு மூடிடுறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். எள்ளை நல்லா வறுத்துக்கிறோம். படப்படன்னு சவுண்டு வருது, எடுத்து கொட்டிடுறோம். 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். அந்த 1 பங்கு தேங்காயை போடுறோம். சிம்மிலே வச்சு ஒரு 30 செகண்ட் வதக்குறோம். இப்போ வெல்லத்தை போட்டுடுறோம். நான் தலையை தட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கோபுரமாக மாவு அளந்த அளவே கூட வச்சுக்கலாம். நல்லா அப்படி அந்த வெல்லமும் தேங்காயும் நல்லா கரைஞ்சி இது போல் வரும், கோந்து போல் இருக்கும். இப்போ எடுத்து வச்சு அரைச்ச எள்ளு பொடியை சேர்த்து கலந்து கொடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவை பார்க்குறோம். அந்த கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக 1/2 டீஸ்பூன் பால் போடுறோம். பால் அதிகமாக போடக்கூடாது, இது பைண்டிங்காக மட்டும்தான், ரொம்ப போட்டுடக்கூடாது. இப்போ நல்லா கையை ஈரம் பண்ணிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோம். மாவை இழுத்து பிசைகிறோம். அப்போ தான் நல்லா ஒரு எலாஸ்டிசிட்டியோடு நமக்கு அந்த சொப்பு வரும். தேவையான அளவு உருண்டை பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், 100 கிராம் மாவு எடுத்ததில் 9 உருண்டைகள் வரும். எடுக்கும்போதே பாருங்கள் ஒரு சாஃப்ட்டு இது போல் இருக்கும். இப்போ அதே அளவுக்கு இந்த உருண்டைகளை கொஞ்சம் சின்னதாக, எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அவ்வளவே தான் நீங்கள் உளுந்தங்கொழுக்கட்டையாக இருந்தாலும், அதாவது வேர்க்கடலை கொழக்கட்டையாக இருந்தாலும் எல்லாமே அந்த பருப்புகள் 1 பங்கு மேல் மாவுன்னா நம்ம உள்ளே வைக்கிற பூரணத்துக்கான பேஸ் 1 பங்கு.
வெல்லம் ஒரு பங்கு. எல்லாமே ஈஸி மெத்தட் தான். ஒரு பாலிதீன் கவரில் நல்லெண்ணெயை தடவிக்கிறோம். நெய் வேண்டாம், ஸ்டிக்கி ஆகும் கொழுக்கட்டை. இப்படி அமுத்தி மேலே ஒரு பாலிதீன் கவர் வச்சு இப்படி வட்டா போல் இல்லை மத்து போல் உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுறது இருந்தால் இப்படி நீங்கள் அமுத்தி லைட்டாக கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக அழுத்திக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல நடுவில் பூரணத்தை வச்சு அப்படியே ரெண்டாக மடக்கிக்கிறோம். வெளியெல்லாம் வராது பூரணம், ரொம்ப கரெக்டான அளவுகள் நம்ம வச்சுருக்கோம். இப்படி அமுத்தி அப்படியே அங்கேயே அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை எடுத்துடலாம். இப்போ சொப்புமே நம்ம கையில் செய்யலாம். ஒரு சிறு உருண்டையை நாம் கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் வச்சுக்கணும். சொப்பு செய்யும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு கிளாஸியாகவே இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி எண்ணெயும் தண்ணியுமா அப்படி 4 விரலில் தொட்டுக்கிறோம். எண்ணெய் மட்டும் இல்லை, தண்ணியும் தொடணும். ஏன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை வராமல் இருக்க. எப்போல்லாம் உங்களுக்கு கை பிஸ்கு பிஸ்குன்னு ஒட்டுதோ அப்போ அந்த பெருவிரல் 2 விரலில் தான் உங்களுக்கு ஒட்டும். இது போல் நடுவில் இருந்து அதை விரித்து பெருசு பண்ணிக்கிறோம். இதிலேருந்து ஒரு உருண்டையை வச்சுக்கிறோம். இந்த பூரணம் இப்படி பூரண கொழுக்கட்டையாகவும் நீங்கள் இதை தேங்காய் போல் இப்படியும் செய்துக்கிறோம். உங்களுக்கு அந்த சாதா கொழுக்கட்டையே செய்யணும், ஆனால் சொப்பு வராதுன்னா நீங்கள் இது போல் பாலிதீன் கவரில் அமுத்தி அந்த உள்ள பூரணத்தை வச்சு நீங்கள் நெட்டாகவே அப்படி மடித்தும் விட்டுறலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்தீங்களா, இது போலவும் உங்களுக்கு சொப்பு செய்ய வரல, அழகாக இப்படி நீங்கள் செய்திடலாம். இப்போ இட்லி பானையில் தண்ணி போட்டு தேவையான அளவு ஒரு தட்டு நீங்கள் கீழே வச்சுக்கணும், ஒரு தட்டு செய்யணும். அப்படி மாற்றி மாற்றி செய்துக்கணும். ஒரு 7 நிமிஷத்தில் மேலே வலுவழுப்பு வரும், எடுத்துடுறோம். எடுத்து நாம் அந்த நெய்வேத்திய கிண்ணத்துக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள், அது நெய் தடவி அந்த தட்டில் வச்சதால் துணியெல்லாம் போட வேண்டாம். நெய் தடவி தட்டில் வச்சிங்கன்னா போதும். 7 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அதுக்குள்ளே 7 நிமிஷத்தில் நீங்கள் சொப்புகள் தேவையான அளவு கொழுக்கட்டைகள் செய்தரலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் வயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே.